அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم: من سلك طريقا يطلب به علما سهل الله له طريقا إلى الجنة أو كما قال نبينا صلى الله عليه وسلم. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் மதரசத்துர் ரஹ்மான் என்ற இந்த மக்தபு மதரசாவினுடைய 5வது ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியிலே நாம் இங்கே இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த மதரசாவினுடைய குழந்தைகள் பல்வேறு தலைப்புகளில் உரைகள், பல செய்திகளை நமக்கு மத்தியில் எடுத்துரைத்தார்கள். இந்த செய்திகள் எல்லாம் நாம் பலமுறை பயான்களில் கேட்ட செய்திகளாக இருந்தாலும் அது நம்மை விட குறைந்த வயதுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுகிற அந்த மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த மொழியிலிருந்து கேட்கும்போது நமக்கு இன்னும் அது பற்றிய பல சிந்தனைகளை நமக்கு மத்தியிலே ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு மாணவியும் தனி திறமையோடு தங்களுடைய அந்த செய்திகளை தங்களிடமிருந்து வெளிப்படுத்தியதை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் நான் சொல்லி இந்த உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். என்னவென்று சொன்னால், இதுபோன்ற மக்தபு மதரசாக்கள் இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு மாபெரும் அருள். ஏனென்று சொன்னால், நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தர வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் பெற்றோருக்கு தருகிறான், பெற்றோர் மீது சுமத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கிறது, இஸ்லாத்தில் தான் பிறக்குது. பெற்றோர்கள் தான் அதனை கிறிஸ்தவராகவோ யூதராகவோ அல்லது நெருப்பு வணங்கியாகவோ மாற்றி விடுகிறார்கள். ஒரு இயற்கையாக எந்த கொள்கையும் இல்லாமல் ஏகத்துவத்தில் பிறக்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தையை அந்த பெற்றோருடைய வளர்ப்பு தான் திசை மாற்றுகிறது அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப பெற்றோருடைய வளர்ப்பு என்பது எந்த அளவுக்கு முக்கியங்கிறத இந்த இடத்துல நமக்கு வலியுறுத்தி சொல்றாங்க. இன்னும் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் லுக்மான் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்து பேரு லுக்மான். அதுல லுக்மான் அப்படிங்கிற ஒரு நல்லடியாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவர் நபி அல்ல, ஆனால் ஒரு நபி அல்லாத ஒரு நல்லடியாரை குறித்து அல்லாஹ் ஒரு வசனத்தை, சில வசனங்களை இறக்குகிறான். அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பாகவே அந்த லுக்மான்கிற அந்த பெயர் தான் அமைந்திருக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான செய்தியாக இருந்தால் இப்படி குர்ஆன்ல அல்லாஹ் அமைச்சிருப்பான். சரி, இந்த லுக்மான் ஒரு பெரிய அறிஞர், நல்லடியார். அவரை பற்றி என்ன வரலாற்றை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான்? பொதுவாக ஒரு நல்லடியார், ஒரு நல்ல அறிஞர் அப்படின்னா பார்த்தீங்களா, அவங்க எவ்வளவு பயான் பண்ணாரு, எவ்வளவு ஊரை எத்தனை பேர்த்த திருத்தி இருக்காரு. ஒரு அறிஞரை பத்தி அதான சொல்லுவோம். அவர் எவ்வளவு கல்வியை கற்றுக் கொண்டிருக்கிறாரு, அவர் படித்திருக்கிற கல்வி இவ்வளவு, அவருடைய கல்வி ஞானம் இவ்வளவு, அவர் எத்தனை மக்களை வழிகேட்டிலிருந்து திசை திருப்பி நேர்வழிக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று ஒரு அறிஞரை குறித்து பேசும்போது அவருடைய கல்வி, இந்த கல்வியினுடைய பிரயோஜனத்தை பற்றி பேசுவோம். ஒரு நல்லடியார் என்றால் அவர் இத்தனை பேருக்கு உதவி செய்தார்,
இத்துணை மக்களுக்கு நல்லுபகாரம் செய்தார் என்று அவர் செய்த உதவிகளை பற்றி பேசுவோம். ஆனால் இதையெல்லாம் அல்லாஹ் பேசல. ஒரு நல்லடியார், ஒரு நல்ல அறிஞர் என்று சொன்னால் எதை நாம பொதுவாக பேசுவோமோ அதை குறித்து அல்லாஹ் பேசல. மாறாக அந்த நல்லடியாரிடமிருந்து, அந்த நல்ல அறிஞரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவோ அதை அல்லாஹ் சிறப்பாக சொல்லி காட்டுகிறான். என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய மொத்த வரலாறையும் அல்லாஹ் சொல்லல. அவருடைய வாழ்வில் அவர் எப்படி நடந்துகிட்டாரு, அவர் என்ன மாதிரி இருந்தார் என்பதை புரிந்து கொள்வதற்கு சுருக்கமாக சில வார்த்தைகள், சுருக்கமாக சில செய்திகளை அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி அந்த சுருக்கமா அவரை பத்தி முழுசா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது ஒரு மிக பெரும் நல்லடியார், ஒரு மிக பெரும் பேரறிஞர், அல்லாஹுடைய அதான் அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, லுக்மானுக்கு ஹிக்மத்தை கொடுத்தோங்கிறான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஹிக்மத் வழங்கப்பட்ட ஒரு அறிவாளி, மிக பெரும் ஒரு அறிஞர். அவர் அப்பேற்பட்ட ஒரு அறிஞரை எப்படி அல்லாஹ் நமக்கு எடுத்து காட்டுகிறான் என்றால், அவர் தன் பிள்ளையிடத்தில் பேசியதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வேற எதையுமே அவரை பத்தி செய்தியை சொல்லல. அந்த பெரும் அறிஞர், அந்த நல்லடியார் தன் மகனிடத்தில் என்ன பேசினார், அதிலிருந்து அவரை புரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் நல்லடியார் என்று சொன்னார், ஒரு சிறந்த ஒரு அறிஞர் என்று சொன்னால், ஒரு சமூகத்தில் சிறந்த பெற்றோராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னவா இருக்கணுங்கிறத ஒரு படிப்பனையாக அல்ல அதுல சொல்லி காட்டுகிறான். அந்த லுக்மான் தன்னுடைய மகனிடத்தில் சொன்னார், யா புனைய லா துஷ்ரிக் பில்லா. அந்த லுக்மான் தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்த செய்திகளில் முதன்மையான செய்தி எதுவென்றால், அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம். அல்லாஹ்விற்கு இணை வைப்பது மிக பெரும் அநியாயம் என்பதை தன் பிள்ளைக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். ஒரு மிக பெரும் அறிஞர், நல்லடியார், அல்லாஹுவால் சிறப்பித்து சொல்லப்பட்டவர், அவர் தன் பிள்ளைக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லுவது எதற்காக? ஒவ்வொரு பெற்றோர்களும் அதில் நமக்கு பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. தன் மகனிடத்தில் அவர் சொன்னார், அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே, இணை வைப்பது மாபெரும் அக்கிரமம். இது முதலாவது. அடுத்ததாக கற்றுக் கொடுக்கிறார், அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு கடுகு அல்லது அதனுடைய வித்து, கடுகின் விதையளவு ஒரு சின்னஞ்சிறு பொருள், கண்ணுக்கு தெரியாத சின்னஞ்சிறு பொருள், வானங்களிலோ அல்லது பூமிகளிலோ எங்கே மறைந்திருந்தாலும் அதை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான். அது அல்லாஹ்வுக்கு மறைக்க முடியாது. சின்னஞ்சிறு அற்பமான பொருள், ஒரு பூத கண்ணாடி வச்சு தேட வேண்டிய ஒரு மிகச்சிறிய ஒரு பொருள் என்று சொன்னாலும் கூட அதை வெளியே கொண்டு வருவதில் அல்லாஹ்வுக்கு எந்த சிரமமும் இல்லை, அதையும் அல்லாஹ் அறிவான் என்று அல்லாஹ்வுடைய வல்லமையை தன் மகனுக்கு போதிக்கிறார். முதலாவதாக ஒரு பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய செய்தி, அல்லாஹ்வுடைய வல்லமை, அவனுக்கு இணை வைக்க கூடாது, இதை சொல்லி தர்றாங்க. அடுத்ததாக அவர் சொல்லிக் கொடுக்கிறார், பெருமை அடிக்காத. அந்த பெருமையை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார். நன்மையை ஏவி தீமையை தடு, அதை சொல்லிக் கொடுக்கிறார். அதே போல தொழுகையை நிலைநாட்டு என்று தன் பிள்ளைக்கு அவர் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்த அந்த நல்ல ஒழுக்கங்கள் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்லுகிறான். இப்ப இந்த செய்தி, இந்த வசனம் நமக்கு தருகிற பாடம் என்னவென்று சொன்னால், ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுத்தர வேண்டும், பெற்றோரிடமிருந்து பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வியில் முதன்மையானது இது. இங்கே நாம் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். நமக்கு பிள்ளைகள் உண்டு, நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகள். இப்ப கவனித்து பாருங்கள், நம்முடைய பெற்றோர்கள் இந்த கல்வியை நமக்கு தந்திருக்கிறார்களா? அல்லாஹ்வை பற்றி நான் என் பெற்றோர் வழியாக தெரிந்து கொண்டேன், அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி என் பெற்றோர் வழியாக தெரிந்து கொண்டேன், நான் இந்த நன்மைகளை எல்லாம் என் பெற்றோர் வழியாக அறிந்து கொண்டேன், இதோ இந்த தீமைகளை எல்லாம் என் பெற்றோர் வழியாக நான் அறிந்து கொண்டேன், அதிலிருந்து விலகி நிற்கிறேன் என்று எந்த பிள்ளை இன்றைக்கு சொல்ல முடிகிறது? ஆனா சொல்லணும். ஒரு பிள்ளை, என் தந்தை இதை சொல்லிக் கொடுத்தார், என் தாய் இதை சொல்லிக் கொடுத்தார்கள், என் தாயிடமிருந்து என் தந்தையிடமிருந்து இந்த கல்விகளை எல்லாம், இன்னென்ன நல்ல பழக்கங்களை எல்லாம், நல்ல செய்திகளை எல்லாம் நான் அறிந்து கொண்டேன் என்று ஒரு பிள்ளை வெளியில சொல்லணும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்கிறதா மிக பெரும் வருத்தம். அந்த இடத்தை தான் இந்த மக்தபு மதரசாக்கள் நிரப்புகிறது. அது ஒரு வெற்றிடமா இருக்குது. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குமான ஒரு வெற்றிடம் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தர வேண்டிய உணவை நல்லபடியா கொடுக்கறாங்க, உடையை நல்லபடியா கொடுக்கறாங்க, மற்ற விஷயங்களை, ஒரு பள்ளிக்கூடம் போகணும், அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு பொருள் இல்லைனாலும் உடனடியாக இன்றைக்கு பெற்றோர்கள் வாங்கி தருகிறார்கள். அவனுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது
என்று பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாக கவனிக்கிறார்கள். ஆனால் ஒரு வெற்றிடம் இருக்கிறது, பிள்ளைக்கு மார்க்கத்தை நாம கற்றுத்தர வேண்டும் என்கிற அந்த விஷயத்தில் பெற்றோர்கள் அந்த இடத்தை மாத்திரம் வெற்றிடமாக வைத்து அதை மதரசாக்களை கொண்டுதான் இன்றைக்கு நிரப்புவதை பார்க்கிறோம். மதரசாக்கள் அதுக்கு உதவி செய்கிறது என்று சொன்னாலும் பெற்றோர்கள்ட்டிருந்து வரணுங்கிறது திருமறை குர்ஆன் சொல்லுகிற ஒரு முக்கியமான பாடம். ஏன் அதை நம்ம இந்த இடத்துல வலியுறுத்த வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், மதரசாக்கள்ல மார்க்கத்தின் போதனைகள் கற்றுத்தரப்படுகிறது. இந்த கற்றுத்தரப்பட்ட போதனைகள் நடைமுறைப்படுத்த வேண்டிய இடம் எதுங்க? வீடு. வீட்டுக்குள்ளதான் நடைமுறைப்படுத்தணும். உதாரணத்துக்கு புரிந்து கொள்வதற்காக ஒரே ஒரு செய்தியை நான் சொல்றேன். மதரசாக்கு வரும்போது மதரசாவுடைய ஆசிரியர் வருவாங்கல்ல, வரும்போது பாத்தீங்கன்னா அத்துணை மாணவர்களும் மாணவிகளும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரே கோரஸா சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்றாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆனால் அதே பிள்ளை வீட்டுக்குள்ள போகும்போது பெற்றோருக்கு சலாம் சொல்லுகிறதா? அஸ்ஸலாமு அலைக்கும் அத்தா, அஸ்ஸலாமு அலைக்கும் அம்மா. அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லிட்டு போகணுங்கிற அந்த மார்க்கத்தின் அந்த தீனியாத்தினுடைய அந்த படிப்பை அந்த பிள்ளை நடைமுறைப்படுத்துகிறதானா? இல்ல. ஆனா மதரசாவில் சொல்லித்தரப்படுகிறது. இப்ப மதரசாவில் சொல்லித்தரப்பட்ட அந்த கல்வி நடைமுறைப்படுத்த வேண்டிய இடம் எதுங்க? நம்முடைய வீடு. இப்ப கவனிச்சு பாருங்க, அந்த தீனியாத் சொல்லித்தரப்படுகிற இந்த மதரசாக்கள்ல ஒரு பிள்ளை பேண வேண்டிய ஒழுக்கங்கள் அழகான முறையில் கற்றுத்தரப்படுகிறது. அப்படி அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த ஆண்டு விழாவில் பிள்ளைகள் வந்து பேசுறது. அப்படி கற்றுத்தரப்படுகிறது. அந்த கற்றுத்தரப்பட்ட கல்வி நம் வீட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா அப்படிங்கறத பெற்றோர் கவனிக்கணும். எப்படிங்க கவனிக்கிறது? நாங்க என்ன மதரசாவில் உட்கார்ந்து என்ன சொல்லி தராங்கன்னா பாக்குறோம் அப்படிங்களா? தாராளமா கவனிக்க முடியும். மதரசாக்கு வந்துதான் இல்ல, ஒரு மதரசாவில் தீனியாத் பாடம் நடத்துகிறாருன்னா இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? அப்ப அந்த புள்ள சொல்லும், இன்னைக்கு வந்து அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லணும், அது இஸ்லாத்துல மிக சிறப்பான ஒன்று அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. அதே போல வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா இப்ப கேட்கணும், நீ வீட்டுக்குள்ள வரும்போது சலாம் சொன்னியா? இல்ல. அப்ப இனிமே சலாம் சொல்லிட்டு வரணும், சொல்லிட்டு வர. சில பெற்றோர்கள் எப்படின்னா அந்த பழக்கத்துக்கு வரணுங்கிறதுக்கு சலாம் சொல்லாமல் பிள்ளை வீட்டுக்குள்ள வந்துட்டா வெளியே போய் சலாம் சொல்லிட்டு உள்ளவா ட்ரைனிங் கொடுக்குறாங்க பேரண்ட்ஸ். இந்த மாதிரி பெற்றோர்களையும் நம்ம பார்க்க முடியும். அப்ப பெற்றோர்கள் இதை விரும்புறாங்கன்னு தெரிஞ்சா பிள்ளைகள் அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அப்ப பெற்றோர்கள் விரும்பினாதானே பிள்ளைகள் மாறும். ஆனால் பெற்றோர்கள் நாம எப்படி விரும்புறோம்னா, மதரசாவுல போய் அத்தனையும் கரைச்சு குடிச்சுக்கணும், வீட்டுக்கு வந்தா எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த சுவடே தெரியக்கூடாது. இப்ப மதரசாவில் படித்த கல்வியினுடைய வெளிப்பாடு வீட்டில் அல்லவா இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் பெற்றோர்கள் கோட்டை விடுவதால் மதரசாக்கள் மூலமாக இந்த சமுதாயம் அடைகிற பிரயோஜனம் நடைமுறைக்கு வராமல் போகிறது என்கிற ஒரு வருத்தத்தை தான் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் எல்லா பெற்றோர்களையும் அப்படி சொல்லிவிட முடியாது. சில பெற்றோர்கள் அதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். ஆசிரியர்கிட்ட வந்து கேட்பாங்க, என் பிள்ளை இத்தனை நாளை இவ்வளவுதான் ஓதுறான், இதுதான் கத்திருக்கிறான், இவ்வளவு சூறாதான் மனப்பாடம் பண்ணியிருக்கான், இன்னும் சொல்லிக் கொடுங்க என்று அந்த பிள்ளை எவ்வளவு கற்றுக் கொண்டிருக்கிறான் என்பதை கவனித்து ஆசிரியர்கள்ட்ட வந்து இன்னும் அதை மேம்படுத்துங்கன்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களும் உண்டு. ஆனால் இது போன்ற பெற்றோர்கள் குறைவு என்பதுதான் இருக்கிறாங்கன்றது சந்தோஷம். ஆனா அது கம்மி, ரொம்ப குறைவு. ஆக இப்படிப்பட்ட பெற்றோர்களா இல்லாமல் நம்முடைய பணியை ஒரு பெற்றோராக இந்த பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டிய தீனியாத்தை, மார்க்க ஒழுக்கங்களை, வணக்க வழிபாடுகளை இதோ இந்த மதரசாவின் மூலம் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறாங்க. அது உண்மையிலேயே ஒரு பெற்றோரா நான் கற்றுத்தர வேண்டிய விஷயம். அது என்னால முடியல, இந்த மதரசா சொல்லி கொடுக்கறாங்க, என்ன சொல்லி கொடுக்கறாங்க என்பதை கேட்டு அந்த பிள்ளை அதை நடைமுறைப்படுத்துகிறதா என்பதையாவது பெற்றோர்கள் கவனித்தோம் என்று சொன்னால் பிள்ளைகள் வளரும் பருவத்தில் மார்க்கத்தின் வெறும் கல்வியோடு மட்டும் இல்லாமல் அந்த கல்வியை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்திற்கும் வருவார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நாளை எதிர்காலத்தில் சிறந்த பிள்ளைகளாக வரும். இன்னைக்கு பிள்ளைகளை குறித்து எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு பயம் இருக்கிறது, எங்க கெட்டு போயிடுவானோ, ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்கு. அப்ப இந்த மாதிரி நம்மை சுற்றி இருக்கிற இந்த சூழ்நிலைகள் ஒரு பயமுறுத்துகிற நிலையில இருக்கிறனால நாம் அதை குறித்து அச்சப்படுகிறோம். எந்த அச்சமும் பட வேண்டியதில்லை. நம் பிள்ளைகளிடத்துல நாம் சொல்ல வேண்டியதை சரியான முறையை சொல்லிக் கொடுத்து என்ன கற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பை அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சரியான முறையில் ஏற்படுத்தி கொடுத்தோம் என்றால் பிள்ளைகள் ஒருபோதும் அதிலிருந்து விலகாது. அந்த செய்தியில கிடைக்கிற இன்னொரு பாடத்தையும் நாம இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். எல்லா பெற்றோர்களுக்குமான அந்த செய்தி என்ன செய்தி அப்படின்னா, அதாவது ஒரு தந்தை தன் பிள்ளை இடத்துல எதையெல்லாம் பேசுகிறார், எப்படியெல்லாம் பேசினார் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான்.
இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பெற்றோர்களை பொறுத்தவரையில குழந்தைகள்கிட்ட பேசுறோம். எதுவரை பேசுகிறோம்? பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு பேச தெரியாது, ஆனால் அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருப்போம் கொஞ்சம், இல்லைங்களா? பிறந்த குழந்தைகிட்ட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த பிறந்த குழந்தைக்கு திருப்பி பேச தெரியுமா? தெரியாது. சில மாதங்கள் கழித்து நாம பேசும்போது குழந்தை சிரிக்கும். சிரிக்கிறதுக்காகவே திருப்பி திருப்பி பேசுவோம். இன்னும் சில மாதங்கள் கழித்து அந்த குழந்தை சில வார்த்தைகள் பேசும். மறுபடியும் பேசிக்கிட்டே இருப்போம். இன்னும் ஒரு சில ஓராண்டு ஈராண்டை தொடும்போது அந்த குழந்தை மழலை மொழியில் பேசும். அதை கேட்கறதுக்காகவே திரும்ப திரும்ப குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு குழந்தை ஒரு வார்த்தையை சொல்லணும், ஒரு செய்தியை சொல்லணும், அந்த செய்தி நமக்கு புரிஞ்சிடும். ஆனாலும் கேட்போம், சொல்லுமா, என்ன நடந்துச்சு சொல்லு. ஏன்? அந்த மழலை மொழியை கேட்பதற்காக. குழந்தைகிட்ட பேசிட்டே இருக்கிறோமா, இந்த பேச்சு அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்த பிறகு, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கடந்த பிறகு, இந்த சிறு அதை விட குழந்தை பருவத்தில் அந்த குழந்தையோடு பெற்றோர்கள் கொடுத்த நேரம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இன்னைக்குள்ள கல்ச்சர்ல எப்படி போகுது அப்படின்னு சொன்னா, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தாச்சா, என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, எழுதிட்டியா, ஓகே, மதரசாக்கு போனியா, போயிட்டு, அவ்வளவுதான். இந்த பெற்றோருக்கும் பிள்ளைக்குமான பேச்சு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பேச்சு குறைகிறது. எந்த அளவுல நிக்குதா, சாப்பிட்டியா, வந்து சீக்கிரம் சாப்பிடு, சூடு ஆறிடும், அதை சொல்றோம். மதரசாக்கு போயிட்டு வந்தியா, ஓகே, அதை சொல்றோம். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தியா, ஹோம்ஒர்க் என்ன. இன்னைக்கு பெற்றோர்கள் கவனிச்சு பாருங்க, நம் பிள்ளைகள் இடத்துல நாம எவ்வளவு பேசுகிறோம், எவ்வளவு பேசுறோம்னு கவனிச்சு பாருங்க. அந்த பிள்ளை நம்ம இடத்தில் எவ்வளவு பேசுகிறது அப்படின்னா, எது தேவையோ அதை மட்டும், தேவைக்கு மட்டும். தண்ணி வேணும்னா தண்ணி கேட்கிறோம், அந்த பிள்ளைகிட்ட தண்ணி வேணும்னா அந்த பிள்ளைகிட்ட தண்ணி கேட்போம். இப்படிங்கிற இந்த தேவைக்கு மட்டும்தான் இருக்கிறது. இதை தாண்டி நம் பிள்ளைகள் இடத்துல உரையாடல் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் போச்சு. இந்த இடைவெளி இருக்கு பாருங்க, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான இந்த இடைவெளி, இந்த இடைவெளியைத்தான் நாம பயப்படுகிற கெட்ட விஷயங்கள் நிரப்புகிறது. நம்ம எதையெல்லாம் பயப்படுறோமோ, கெட்டு போயிடக்கூடாது, அப்படி போயிடக்கூடாது, இப்படி போயிடக்கூடாது நினைக்கிறோம்ல, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான இடைவெளி, உரையாடல் இருந்துகிட்டே இருக்கும்னா, நான் என்னங்க பேசுறது, புள்ள வயசுக்கு வந்துருச்சு, பெரியவன் பையன் வளர்ந்து தோளுக்கு மேல போயிட்டு அவன்கிட்ட என்ன பேசுறது நினைப்போம். பேசணும். நான் லுக்மான் பேசினாரு, அந்த பையன்கிட்ட பேசினாரு. எதையெல்லாம் பேசினார்? அவர் வெறும் தொழுகை நோம்பை மட்டும் பேசல, அவர் வஅ்முர் பில் உர்ஃப் வன்ஹானில் முன்கர், நன்மையை ஏவு, தீமையை தடு, அதில் ஏற்படுகிற சிரமங்களை சகித்துக்கொள், அதுதான் உறுதிமிக்க காரியம். ஃபைன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர், நன்மை ஏவி தீமை தடு என்று ஒரு தந்தை பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு பிள்ளைக்கு நன்மை தீமை சொல்லிக் கொடுக்கணும். வீட்டுக்குள்ள நன்மை இல்லைங்க, வெளியில நன்மை ஏவி தீமை தடுன்னு சொல்லிக் கொடுக்கணும். அப்ப இந்த சமூகத்தை பத்தி பேசினா தானே சொல்லிக் கொடுக்க முடியும். இப்ப நம்ம நாட்டில் நன்மை ஏவி தீமை தடுக்கணுங்க, எவ்வளவெல்லாம் தீமை இருக்கு சொன்னாதானே தெரியும், எதுவெல்லாம் நன்மை சொன்னாதானே தெரியும். அப்ப பிள்ளைகள்கிட்ட பெற்றோர் அதை பத்தி பேசணும். அரசியலை பத்தி பேசணும், மார்க்கத்தை பத்தி பேசணும், உலகத்தினுடைய நடப்புகளை பத்தி பேசணும், பிற மனிதர்கள் எப்படியெல்லாம் தவறா போறாங்க, நாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதை பற்றி பேசணும். இதையெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்துல பேசணும். பேசி இதையெல்லாம் நீ தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யு சொல்லி கொடுக்கணும். அப்ப இந்த உரையாடல் தொடருதா? குழந்தையோடு மட்டும் இல்ல, அது வளர்ந்து வாலிபமாகும் போது உரையாடல் தொடர்கிறது. அப்படி உரையாடல் தொடர்ந்து வளர்க்கப்படுகிற அந்த பிள்ளை அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிற தன்மையில் எப்படி இருக்கும் என்பதற்கு உதாரணத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் சொல்ல போனால் அந்த வரலாறு முழுசா சொல்லல, வரலாறு இல்லாததுக்கு தெரியும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தையிலிருந்து இளமை பருவம் வரையிலும் அந்த வளர்ப்புக்கான பொறுப்பு தாயை சார்ந்தது. தந்தை இல்ல, தந்தை வெளியில் இருக்கிறார், அதான உண்மை. தாய் தான் வளர்த்திருக்கிறார். அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லும் போது ஃபலம்மா பலக மஅு ஸஅய, அவரோடு அவர் உழைக்கும் பருவத்தை அடைந்த போது, சின்ன பையன் இல்ல இஸ்மாயில், சின்ன பையன் இல்ல, குழந்தை இல்ல, உழைக்கும் அளவிற்கு இப்ப வளர்ந்துட்டார், இளமை பருவத்தை எட்டி விட்டார். அப்படி இளமை பருவத்தை எட்டிய இத்தனை ஆண்டு காலமும் வளர்க்க இயலாமல் அல்லாஹ் பிரித்து வைத்த அந்த தந்தையும் மகனும் ஒன்று சேர்கிறார்கள். சேர்ந்த பிறகு தந்தை சொல்லுகிறார், மகனே, உன்னை அறுப்பதாக நான் கனவில் கண்டேன், நீ என்ன நினைக்கிற, நீ என்ன சொல்ற, அபிப்பிராயம் கேட்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு தந்தை அபிப்பிராயம் கேட்கிறார், மகன் சொல்லுகிறார், உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நான் பொறுமையா இருப்பேன் அல்லாஹ் நடந்தான். அதுக்கு எதிராக உங்களுக்கு எதிராக நீங்க செய்யறதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ண மாட்டேன்,
அதுக்காக எதிர்க்கிறதா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் அப்படியே கட்டுப்படுகிறேன் என்று அந்த பிள்ளை சொன்னார்னு ஒரு வரலாற்றை எல்லாம் சொல்லுகிறான். இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளையினுடைய வளர்ப்பு எப்பேற்பட்டது. தாயினுடைய வளர்ப்பு தான். அந்த தாய் எப்பேற்பட்ட தாயாக இருந்தால் அந்த பிள்ளையை எப்படி அழகான முறையில் வளர்த்திருக்கிறார்கள். அதுக்கு தான் அந்த வரலாறு. திருமறை குர்ஆன்ல வரலாறுகளை பூரா நம்ம படிக்கும்போது சுருக்கமா ஒரு வார்த்தை தான் எல்லாம் பேசியிருப்பான். ஒரு இடத்துல ஒருத்தரை பத்தி ஒரு வார்த்தை தான் பேசியிருப்பான். அதற்குள் மறைந்திருக்கிற விஷயத்தை நாம தான் யோசிக்கணும். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது சிறுவனாக இருந்து வளர்ந்து வாலிபமாகிற அந்த பருவத்தில் தந்தையை சந்தித்து, தந்தை மீண்டும் அவரை சந்தித்து, உன்னை அறுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, நீ என்ன சொல்லுகிறாய் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுங்க. அப்படித்தான் தாயுடைய வளர்ப்பு இருந்தது. இதைத்தான் அல்லாஹ் இங்கே நமக்கு பதிவு செய்கிறான். ஆக அப்படி பிள்ளைகளோடு உரையாடுகிற, பிள்ளைகளோடு பேசிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான இடைவெளி எப்போது குறையாமல் நிறைவாக இருக்கிறதோ, பிள்ளைகள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறோமோ, அந்த இடைவெளி இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தும் போது வேறு எந்த தீமைகளும் உள்ளே வராது. ஒரு பிள்ளை ஒரு தந்தை இடத்துல தாய் இடத்துல எதையும் மறைக்காம வெளிப்படையா பேசுது. தாய் தந்தையர் அவங்கள்ட்ட பிள்ளைகள்கிட்ட வெளிப்படையா பேசுறாங்க. வீட்டுக்குள்ள அப்படி ஒரு சுமூகமான நிலை இருக்கிறது. அவங்களுக்குள்ள அழகான முறையில நாட்டு நடப்பை பற்றி, வீட்டு பிரச்சனைகளை பத்தி, வெளியில் உள்ள பிரச்சனைகளை பத்தி, ஊரை பத்தி உரையாடல்கள் போகிறதுனா வெளியில யாரும் எந்த தீமையும் உள்ள வந்துடாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பாக மதரசாக்களில் கற்றுத்தரப்படுகிற கல்வியை நம்ம பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு மதரசாக்களுடைய கல்வி அப்படிதான் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. மார்க்கம், தீனியாத், மார்க்க ஒழுக்கங்கள், மார்க்க சட்டங்கள் அப்படிங்கிற இந்த அடிப்படையில் கற்றுத்தரப்படுகிறது. வெறும் குர்ஆன் மட்டும் கற்றுத்தரப்படுவது இல்லை, வெறும் அரபி மட்டும் கற்றுத்தரப்படுவது இல்லை. ஆக அந்த அடிப்படையில் இங்கே மதரசாவிலே கற்றுத்தரப்படுகிற இந்த மார்க்க கல்வியை நம்முடைய வீடுகளில் பிள்ளைகள் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பை, அந்த உரையாடலை பெற்றோர்கள் ஏற்படுத்தி தருவதுதான் திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிற அந்த ஒரு வசனத்திற்குரிய பெற்றோராக நாம் இருப்போம். அல்லாஹ் அந்த வசனத்தில் எப்படி சொல்றான்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டோரே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சொல்லும் போதே இது யாரை நோக்கி அல்லாஹ் பேசுகிறான்? வசனத்தில் பெற்றோரை நோக்கி அல்லாஹ் பேசுகிறான். பெற்றோரை நோக்கிய வார்த்தை அது. ஈமான் கொண்டவரே உங்களை உங்க குடும்பத்தாரை நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி நாமும் நம் பிள்ளைகளும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரு உரையாடல் நம் பிள்ளைகளிடத்தில் நம் இடத்துல இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பெற்றோராக நாம் இருப்பதற்கு இந்த மதரசாவிலே பிள்ளைகள் படிக்கிற அந்த கல்வியை பயன்படுத்தி அவங்களுக்கு மேலும் மார்க்க விஷயங்களை கற்றுத்தருகிற பெற்றோர்களாக, இங்கே படிக்கிற விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக நம்முடைய இல்லங்கள் அமைவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சரி, எடுத்து வச்சிட்டீங்களா? அடுத்ததாக நிகழ்ச்சியினுடைய இறுதியாக இந்த ஆண்டு விழாவில் பங்கேற்று சிறப்பான முறையில் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திய, திறமைகளை வெளிப்படுத்திய மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி. வெளியே எடுத்து வச்சிருக்கீங்களா?